வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் பிளம்ஸ் நாற்றுகள் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பிளம்ஸ் பழம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பகுதியில் விளையக்கூடியது தான் பிளம்ஸ் மரம். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி கிளை குச்சிகள் முளைச்சிருக்கும். அந்த குச்சிகளை வெட்டி தான் நம்ம நாற்று தயாரிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மண் அள்ளுறோம். மண்ணிலே நாற்று தயார் பண்ணி தான் நம்ம நடவு செய்ய முடியும். அதனால் இந்த மாதிரி பைகளில் மண் அள்ளுறோம். பை நாற்று முறையில் தான் நம்ம நாற்று தயார் பண்ணுறோம். மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மண். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய தகர பெட்டி இருந்துச்சு. அதில் தான் நம்ம மண் அள்ளின பைகளை அடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிப்பகுதியில் ஓட்டை போட்டுக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மண். இது கொஞ்சம் மேலே போட்டுடலாம். செம்மண் போட்டு நடுறப்ப நல்லா வரும். அதுக்காண்டி தான் செம்மண் போடுறப்ப அடியில் இருக்க ஈரப்பதம் வந்து பாதுகாக்கப்படும். அதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்ம நடவு செய்யணும். குச்சியில் வந்து கொஞ்சம் நடுப்பகுதி வரைக்கும் நடவு செய்யணும். கீழ்ப்பகுதி வரைக்கும் தேவை கிடையாது. நடுப்பகுதி வரைக்கும் நடவு செஞ்சால் போதும். இப்போ நம்ம நடவு செஞ்சு முடிச்சாச்சு. அப்பப்போ தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா 7 நாள் இந்த மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இலைகள் விட்ட பின்னாடி மாட்டு சாணத்தை வந்து இந்த மாதிரி குச்சிகளோட மேல் பகுதியில் வைக்கணும். நம்ம ஆரம்பத்திலே இருந்தாலும் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி இலைகள் வந்த பின்னாடி வச்சாலும் அதோட வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இந்த குச்சியோட முனிப்பகுதி வந்து காஞ்சு போகாது. அதுக்காண்டி தான் நம்ம மாட்டு சாணம் வைக்கிறோம்.
இப்போ நாற்றுகள் வந்து நடவுக்கு தயாராகிடுச்சு.